ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஒரு வீடியோ எடுக்கிறோம். என்னதுன்னா நமக்கு டைமே இல்லை, அதுவும் கண்டென்ட் எதுவும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஒரு மாதம் கேப் ஆகி போச்சு, வீடியோ அப்லோட் பண்ண முடியல நம்மளால் லாங் வீடியோ. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜே மாஸ்டர் பிபிடி 501 ஒரு டிஜே மாஸ்டர் ஆம்ப் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்று புதுசாக நம்ம வாங்கியிருந்தோம். இதோட அன்பாக்சிங் வீடியோ நம்மளால் போட முடியல. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலை இருக்கிறதுனால அது அன்பாக்சிங் வீடியோ நம்மளால் போட முடியல. பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பை நம்ம வாங்கி ஒரு வாரம் ஆகுது. இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் இருக்கிறதால இன்றைக்கி தான் கொஞ்சம் வீடியோ பாருங்கள். தான் ஆம்ப் வாங்கின அந்த பாக்ஸ் கூட எல்லாம் அப்படியே தான் இருக்குது. அன்பாக்சிங் வீடியோ கூட நம்மளால் எடுக்க முடியல. அதனால் சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி நம்ம இந்த ஆம்போட ஒரு சின்ன டீட்டெயிலாம் உங்களுக்கு என்னென்னு சொல்லலாம்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா டிஜே மாஸ்டர் பிபிடி 501 இந்த ஆம்போட ஃபுல் டீட்டெயில், இது எப்படி என்ன யூஸ் பண்ணுறோம், இதோட ரேட் என்ன எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நம்மளோட யூஸுக்காக நம்ம வாங்கிக்கிறோம். கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் நம்ம கொஞ்சம் இது வாங்கிட்டோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த 2 பாக்ஸ் வச்சுருந்தோம். அதுவும் இந்த 2 பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த அட்ஜோ ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பழசு இருந்துச்சு. இது லோட் பண்ணோம். இந்த பக்கம் வேறு கம்பெனி ஸ்பீக்கர் வச்சுருந்தேன் நான். ஆனால் அது இந்த ஆம்புக்கு செட் ஆகலை, அடி விழுந்துச்சு. அதனால் வாய்ஸ் எடுத்து கொடுக்காதனால இந்த ஸ்பீக்கரும் புதுசு வாங்கியிருந்தோம். இந்த ஸ்பீக்கர் புதுசு வாங்கின பாக்ஸு கூட பாருங்கள் கேட்குது. பழைய ஸ்பீக்கர் நான் எடுத்து வச்சுட்டேன். புது ஸ்பீக்கர் 2 வாங்கி இந்த புது ஸ்பீக்கர் 2 இதில் போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா 10 200 வாட்ஸு. இது பார்த்திங்கன்னா 10 அட்ஜோஸ் கம்பெனி 100 வாட்ஸ் 8 ஓம்ஸு. இது 10 8 ஓம்ஸு. ஓகேங்களா? இப்போ இந்த ஆம்புக்கு இந்த 2 ஸ்பீக்கர் 2 பாக்ஸும் பத்தலை. அடுத்துட்டு என்ன பண்ணலான்னா 4 12 இன்ச்சு போடலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியாவில் இருக்கிறோம். ஏன்னா அது போட்டோன்னா தான் நம்மளுக்கு லாங் அந்த சவுண்டு தள்ளுன்னு வச்சுக்கிங்களேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆம்பில் நம்ம முன்னாடி எனக்கு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூமா, அப்புறம் யூவி மீட்டரு. பார்த்தீங்கன்னா யூவி மீட்டர் நல்லா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பேஸு ட்ரிபிள் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஆர்னு ஸ்பீக்கரு பாக்ஸு, அதாவது நீங்கள் ஆர்னுக்கு வேணால் ஆர்னுக்கு, பாக்ஸ் வேணால் பாக்ஸுக்கு வச்சுக்கலாம். ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, உடம்பு சரியில்லை, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஓவர்லோடு, அந்த ஓவர்லோடு நீங்கள் பாக்ஸ் அதிகமாக போட்டிங்கன்னா அதுக்கு ஓவர்லோடு இண்டிகேஷன் காமிச்சிக்கிற ஒரு பல்ப் வச்சுக்கிறாங்க. அப்புறம் டெம்ப் எங்கேயோ ஸ்டக்காக நின்றுச்சுன்னா அது நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம், பின்னாடி பட்டுனுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் ஆனுக்கு ஒரு எல்இடி கொடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஆம்போட முன்னாடி லுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 2 ஹேண்டில் நல்லா ஹெவியாக இருக்குது, பிளாஸ்டிக்கில் ஹேண்டில் நல்லா ஹெவியாகவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பவர் கார்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3 பின்னில் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம ஆம்போட பின்னாடி சைடு பார்த்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணி வச்சு இந்த ஏதாவது சவுண்ட் டெஸ்டிங் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்பீக்கர் சரியில்லை, அதாவது பார்த்தீங்கன்னா பத்தலை, சவுண்டு அதிகமான லெவல் வரமாட்டேங்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் 4 12 இன்ச்சு போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அந்த 12 இன்ச்சு வாங்கி உங்களுக்கு பாக்ஸ் அடி தான் அந்த வீடியோவில் நம்மளுக்கு கன்ஃபார்ம் போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பின்னாடி பார்த்தீங்கன்னா புஷ்ஷு பார்த்தீங்கன்னா 4 புஷ்ஷு நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி நிற்க வச்சா கூட பின்னாடி எந்த டேமேஜ் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டுன்னு ட்ரிப்பு, அதாவது நீங்கள் ஓவர்லோடு கொடுத்து ட்ரிப் ஆகி இதாகிடுச்சுன்னா நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு நீங்கள் பூமியிலேருந்து எர்த்து ஒன்று எடுத்து நீங்கள் லைன் கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி லைனை பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் போது நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஃபேனு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெவியான கூலிங் ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ப் ஆன் பண்ணது இந்த ஃபேன் சவுண்டே கேட்கலாம், அந்தளவுக்கு நல்லா சவுண்டு வராமல் நல்லா காற்று நல்லா வெளியில் தள்ளுது, அதுவும் ஒரு நல்ல விஷயம். அடுத்த பார்த்தீங்கன்னா லைன் அவுட்டு லைன் என்ன, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆம்புக்கு இன்புட்டோ இல்லை அவுட்புட்டோ கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் நீங்கள் ஒரு மிக்சர் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மிக்சர்லேருந்து நீங்கள் அந்த ஆம்புக்கு லைனு கொடுத்துக்கலாம். அதே நீங்கள் வேறு ஆம்புக்கு லைன் கொடுக்கணும், நீங்கள் இதில் அவுட் எடுத்து அந்த ஆம்பு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம மிக்சர் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஆம்புக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது தான். பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் பிளேயர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஆம்புக்கு இந்த டிஜே மாஸ்டருக்கு நம்ம இந்த மியூசிக் பிளேயர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு நான் எப்படி லைன் கொடுக்குறேன்னா, இந்த பின் ஒன்று எப்படி லைன் கொடுக்குறேன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆக்சஸ் ஒரு மாதிரியும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மைக்கு அந்த பின்னு கொடுத்துருப்பாங்க. இது நான் இந்த மியூசிக் பிள்ளையில் இந்த ஆக்சஸ் ஒரு லைனில் கொடுத்துட்டு
சொல்லிவிட்டு நான் இந்த பின் இடத்துல வந்து நான் ஆம்ப் இன்புட்டில் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆம்ப் இன்புட்டில் நான் சொல்லிக்கலாம். அப்படி போட்டுட்டோமா நம்ம வந்து மியூசிக் பிளேயர் ஓட சாங்கை இந்த ஆம்புக்கு இன்புட்டாக போகணும் வச்சுக்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா காமனு 2 amps 4 amps கொடுத்தேன். நான் வந்து 4 amps பேரல் பண்ணல 4 amps வச்சுக்கிறேன். நீங்கள் யூனிட் போகிறதால யூனிட்டு கீழே பாருங்க கொடுத்துருப்பாங்க. காமனு 70 வோல்ட்டு 100 வோல்ட்டு கொடுத்துருப்பாங்க. வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போட்டு யூனிட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்போட ஃபுல் ரிவ்யூவும் இந்த ஆம்போட தேவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது. நம்ம ஓன் யூஸுக்கு கொஞ்சம் தேவைப்படுறதுனால நம்ம வாங்கிட்டோம். ஓகேங்களா? சரி, இது அப்படியே உங்களுக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 10 இப்போ 4 10 இப்போ நான் வச்சுருக்கிறேன். இதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டெப்த்து சவுண்டு கிடைக்கலன்னு வச்சுக்கிங்களேன். இன்னும் வந்து 4 12 லோட் பண்ணோம். அந்த கன்ஃபார்ம் பண்ணனா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போகிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்பீக்கர் தான் நான் வச்சு இப்போ இதில் சவுண்ட் பாட்டில் எதுவும் கேட்கல. ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இன்னும் நான் பண்ணணும். ஓகே, அந்த பண்ணமா நான் உங்களுக்கு அந்த அப்டேட் என்னன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த ஒரு சின்ன பதிவு எடுத்து உங்களுக்கும் சொல்லலாம் தான். நம்ம ஒரு ஆம்ப் வாங்கினதை உங்களுக்கு தெளிவு பண்ண சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ. ஓகேங்களா? தப்பாக நினைக்காதீங்க அன்பாக்சிங் வீடியோ போடலன்னு. இன்னொரு டைம் நெக்ஸ்ட்டு ஏதாவது நம்ம வாங்கணுமோ கன்ஃபார்ம் அன்பாக்சிங் வீடியோ போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஜே மாஸ்டர் 501 சாங் அவுட்புட்டு உங்களுக்கு அந்த தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அது தனியாக வீடியோ எடுத்து ஷார்ட்ஸில் போடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங் இப்போ பண்ண முடியல. லைனு பார்த்தீங்கன்னா கேரண்ட்டு லைன் எடுக்கணும். கொஞ்சம் லாங்கில் இருக்குது சுவிட்ச் பாக்ஸ். ஓகேங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நான் அடுத்த டைம் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று ஃபுல் சாங் போட்டு உங்களுக்கு போட்டு வரேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.